அண்மை செய்தி நேற்று நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததை அடுத்து ஈரான் நாட்டின் புதிய அதிபராகிறார் முகமது முக்ஃபர் என்ற தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இவரது பதவியேற்பு நிகழ்வானது எப்போது நடைபெறக்கூடும், அது குறித்த தகவல் எதுவும் வெளியாக இருக்கிறதா? நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்று நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் நாட்டினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருக்கிறார். அந்த நாட்டு மக்கள் மத்தியில் இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருப்பினும் தற்போது இடைக்கால புதிய அதிபராக முகமது முக்பர் பதவியேற்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. முகமது முக்பர் தற்போது துணை அதிபராக பதவி வகித்து வருகின்றார். தற்போது அவர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததை தொடர்ந்து காபந்து அதிபராக, அதாவது இது நிரந்தரம் அல்ல, காபந்து அதிபராக 50 நாட்களுக்கு மட்டுமே இவர் பொறுப்பேற்பார், பதவி வகிப்பார். காபந்து அதிபராக தற்போது துணை அதிபராக இருக்கும் முகமது முக்பர் பதவியேற்க இருக்கின்றார். இதற்கான அந்த ஒப்புதல் என்பது அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடரிடமிருந்து இன்னும் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கின்றது. ஈரான் நாட்டு சட்டத்தின்படி தற்போது அந்த நாட்டினுடைய சுப்ரீம் தலைவராக இருப்பவர் 85 வயதான அயத்தொல்லா அலி கம்னே என்பவர் தான். அவரிடம் ஒப்புதலுக்காக இது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் ஒப்புதல் அளித்த பிறகு அவர் பதவியேற்பார். ஈரான் நாட்டு சட்டத்தின்படி ஒரு அதிபர் உயிரிழந்து விட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் அந்த இடத்திற்கு ஒரு காலி இது ஏற்படும் போது 50 நாட்களுக்குள்ளாக புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில் 50 நாட்களுக்கு முகமது முக்பர் காபந்து அதிபராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் ஈரான் நாட்டு அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவருக்கான இறுதி சடங்குகள் எதுவும் நடைபெறவில்லை. அவை முழுமையாக நடைபெற்ற பிறகுதான் இவருடைய பதவியேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.